திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரிக்கும் செல்லும் இடங்களில் எல்லாம் திமுக வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் கோட்டை பகுதியில் வீதி வீதியாக சென்று கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் ராஜேந்திரனுக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் மாடிகளில் இருந்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 15வது கோட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 5 ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதியழகனை ஆதரித்து திரைப்பட நடிகரும் திமுக நட்சத்திர பேச்சாளருமான போஸ் வெங்கட் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அச்சமங்கலம், கெட்டூர், ஐகுந்தம், சீனிவாசபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய போஸ் வெங்கட், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் திராவிட மாடல் ஆட்சியில் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் ஒவ்வொருக்குமான தேவையை அறிந்து முதலமைச்சர் திட்டங்களை வடிவமைத்து வருவதாகவும் தெரிவித்தார். மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ், ஒன்றிய செயலாளர் காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் திமுக இளம் வேட்பாளர் மருத்துவர் கோகிலாமணி அவிநாசி நகரத்தில் வீதி வீதியாக பரப்புரை மேற்கொண்டார். சீனிவாசபுரம், மங்கலம் சாலை, பழைய பேருந்து நிலையம், PS சுந்தரம் வீதி, கைகாட்டி புதூர், ராயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி பரப்புரை மேற்கொண்டார். பூவிருந்தவள்ளி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம், செந்நீர்குப்பம் வரை வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பூவிருந்தவள்ளி தொகுதி பார்வையாளர் PT செல்வராஜ், மாவட்ட பொருளாளர் தொழுவூர் நரேஷ்குமார், ஒன்றிய செயலாளர் பாச கமலேஷ் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர்.